Hello friends, welcome to BITA Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் for loop. For loopல எப்படி நம்ம break statement யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெனரலா break statement எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம looping statementல என்ன பண்ணுவோம், ஒரு block of statement number of times வந்து ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு சர்டைன் ஸ்டேஜ்ல ஒரு கண்டிஷனை மீட் பண்ணும்போது ஸ்கிப் பண்ணணும், என்னோட என்டையர் எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க நெஸ்டட் லூப்பா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட நெஸ்டட் லூப்ல இருந்து கண்ட்ரோலை அவுட் ஆஃப் த லூப் கொண்டு வரதுக்காக தான் என்ன யூஸ் ஆகும், இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டை எக்ஸிக்யூட் பண்றேன். எவர்டன் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். இப்போ இதை ஃபார் லூப்ல ஐட்ரேட் பண்ண போகும். ஸோ ஃபார் ஐ எஸ்ஹெச் நமக்கு தெரியும், ஃபார் லூப்ல நம்ம ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் இல்ல சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்பை ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த வேரியபிள் நேமை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப ஜென்ரலா பிரிண்ட் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும், இதுல இருக்க ஒவ்வொரு கேரக்டர் 1 by 1 பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃபுல் கேரக்டர் பிரிண்ட் பண்ண வேணும், சர்டன் ஸ்டேஜ்ல எனக்கு என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணணும். ஸோ இஃப் ஐ ஈக்குவல் டு எனக்கு எந்த இடத்துல எல்ல ரீச் பண்ணதோ அப்ப எனக்கு என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணணும். ஸோ உங்களோட எக்ஸிகியூஷன் என்ன ஆயிடுச்சு, எப்ப எல்லாம் மீட் பண்ணதோ அப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபார் லூப் வித் எல்ஸ். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப்ல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் லூப்போட என்டையர் எக்ஸிகியூஷனும் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் எல்ஸை வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூப்ல ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கொடுக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. எல்ஸ் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த லூப்போட பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எல்ஸ் பார்ட் வந்துட்டு இருக்கும் ஃபார் லூப்ல. இப்போ ஃபார் லூப்ல இந்த லிஸ்ட் எலிமெண்ட்டை என்ன பண்றோம், எக்ஸிக்யூட் பண்றோம் 1 by 1. இந்த மாதிரி கொடுக்கும்போது பிரிண்ட் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், இந்த எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும். பிரிண்ட் ஆஃப் ஃபினிஷ்டுன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், எனக்கு லிஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் 1 by 1 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்ஸ் பிளாக்ல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகுது. இன்கேஸ் இந்த ஃபார் லூப்ல நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 66, எப்ப 66 என்ற எலிமெண்ட் வருதோ அப்ப எனக்கு பிரேக் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. உங்களோட எக்ஸிக்யூஷன் ஃபார் லூப்ல வித்தவுட் எனி டிஸ்டர்ப் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் பொசிஷன் வரைக்கும் வரும்போதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் உங்களுக்கு இந்த எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல ஃபார் லூப்ல எப்படி கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.